அமைச்சருக்கு சேகர்பாபு அவர்களுக்கு சில விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அவருக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய சரித்திரம் சேகர்பாபு அவர்களுக்கு தெரியுமா? 1926 சுதந்திரத்திற்கு முன்பு இதே பிரச்சனை இங்கே வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சப்பார்டினேட் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. திருப்பரங்குன்றம் கோயில் எந்த டவுட்டு மேல தேவஸ்தானத்துக்கு சொந்தம், மலை யாருக்கு சொந்தம், அந்த பகுதிக்குள்ள அரசு நிலங்கள்ல இருந்து அரசுக்கு சொந்தமான 1926 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது மிக தெளிவா இருக்கு. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அது முழுமையா கோயிலுக்கு சொந்தம். அது 1926 அப்பீலுக்கு போறாங்க ஹைகோர்ட். 30 நாள் சபார்டினேட் ஜட்ஜில் நடந்த ஒரு என்கொயரி, ஒரே நாள் ஹைகோர்ட்ல இருவரும் சமாதானமா போங்கன்னு சொல்றாங்க. 1931 ஃபைனல் பிரிவி கவுன்சில், அதான் ஹையஸ்ட் லா ஆஃப் த லேண்ட். பிரிவி கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா, இது மிக தெளிவாக, இது முழுமையாக சபார்டினேட் ஜட்ஜி கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை ஏத்துக்கிறோம், இது முழுமையா கோயிலுக்கு சொந்தம், அதோட பிரச்சனை முடிஞ்சது. அதன் பிறகு ரயில்வேஸ் அந்த கோயில் இருக்கக்கூடிய பாறையெல்லாம் உடைச்சு அதை மைனிங் பண்ண முற்பட்ட பொழுது கூட திருப்பரங்குன்ற கோயிலுடைய அத்தாரிட்டிஸ் அதை தடுக்கிறாங்க. நான் சொல்றது ஆங்கிலேயர்கள் காலத்துல. இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோயில இப்ப இருக்கக்கூடிய அந்த திராவிட கும்பல், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறது தான் வேடிக்கை. அதனால சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி 1931 பிரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பு எடுத்து ஒரு படிக்கட்டும். இன்னைக்கு புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. மேல காவல்துறை அனுமதிக்கிறாங்க, அங்க போய் சாப்பிடுறாங்க, ஆடு எடுத்துட்டு போறாங்க, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எடுக்கிறாங்க. ஒரு எம்பி மேல நடவடிக்கை எடுக்க துப்பில்லை அவருக்கு. இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் வீர வசனம் பேசிட்டு இருக்காங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாங்க, இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். நேற்று நீங்க அடக்கின லட்சணத்தை தானே பார்த்தோம். தமிழ்நாடு ஃபுல்லா உங்க காவல்துறை எங்க போய் யாரை பிடிக்கணும்னா, சாதாரணமா பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யாரு தவறு பண்றாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும். அந்த காவல்துறைய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 350 பேர்த்துக்கு மேல வீட்டுல நைட்டு 2 மணில இருந்து காவல்துறை அங்க போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சிருக்கிறீங்க. நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு. ஏன்னா அந்தந்த ஊர்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்க பெருசா வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க. தெருவுல எங்க ஆளுகளை பெரிய ஆள் ஆயிட்டு இருக்காங்க. போலீஸ் 10 பேர் கைதா பண்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? அதனால முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நேற்று 350க்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு. ஏன்னா நீங்களே பெரிய ஆள் ஆக்குறீங்க, மக்கள் நாயகர்கள் அவங்களை கொண்டு வர்றேன். அதே நேரத்துல அந்த காவல்துறை எங்க பயன்படுத்தி இருக்கணும்? 4 மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச், மதுரை பெஞ்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்க போச்சு உங்களுடைய கௌரவம், உங்க வீரம் எல்லாம்? 1 மணி நேரத்துல மக்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. தீர்ப்பு கொடுக்கப்பட்டு 1 மணி நேரத்துல மக்கள் நிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க. அதனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். வெறும் காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டைய போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன், நான் சிவபக்தன்னு சொல்லி தெரிஞ்சா மட்டும் பத்தாது. சேகர்பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்னா, சனாதன தர்மம் இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்கண்ணா. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான். ஆனா இதுல பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார்? இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை ஏற்படுத்தி இருப்பவர் யார்? இதை முதல்ல சேகர்பாபு அவர்கள் ரகுபதி அவங்க